இல்ல ஒரு விசாலமா கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றோம்னு வச்சுக்கோயேன், நம்ம கிட்ட திறமை இருக்கணும். நம்ம கிட்ட திறமை இருக்கணும். உருட்டி பெரட்டி நிமிர்றதுக்கு தெரியணும். அந்த அந்த சூழ்நிலையை தெரிஞ்சு உருண்டு பிறண்டு எந்திக்கிறதுக்கு தெரியணும். நமக்கு தெரியலன்னா கீழே விழுந்துருவோம். ஒரு கடன் ஒரு தொழில் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி செய்றீங்க. 5 லட்ச ரூபா வாங்கி நீங்க ஒரு தொழில் செய்றீங்கன்னா, நீங்க அது வியாபாரமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், உடனே நீங்க லாபம் எடுக்க முடியாது. அதுல இருந்து குறைஞ்ச 1 வருஷம் ஆகும். இதுல இவ்வளவு நம்ம இப்படி இந்த வேலையை இப்படி பண்ணுனா நமக்கு இதுல லாபம் வரும், இதுல நஷ்டம் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல நமக்கு 4 ரூபா மிச்சம் வரும், 4 ரூபா இதுல பண்ண வராதுங்கிறதுக்கு உனக்கு தெரியும். அப்போ உனக்கான போட்ட காசுல இருந்து நீ 10 ரூபாய் எடுத்து வெளியே கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சுதான் நீ அதுல இருந்து 10 ரூபாய் எடுக்கவே முடியும். அப்ப இந்த 2 வருஷத்துக்கு நீ என்ன செய்வ? நீ குடும்பஸ்தர், 3 பிள்ளைங்க இருக்கு, நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கிறீங்க. 5 பேர் சாப்பிடணும். அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 10க்கு 10 20 2 ரூம் இருந்து சொந்த வீடா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதுக்கு மாசம் மாசம் ஒரு 6000 7000 வாடகை கொடுக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு தொழில் பார்க்கிறோம், ஆனா வருமானம் அதுல இருந்து இருக்கானா நமக்கு இல்ல 2 வருஷமா. அப்ப எதுல இருந்து நம்ம எடுத்து சாப்பிடுவோம்? அசல் இருந்தா எடுத்து சாப்பிடுவோம். 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம், முதல்ல கட்டலனா கூட வட்டி எதுல இருந்து எடுத்து கொடுப்போம்? அப்ப கரையுதா? 5 லட்ச ரூபாயில நீ எடுத்துடுற. அதுக்குள்ள பிறண்டு வரக்கூடியது அடுத்து இந்த நம்ம வியாபாரம் பார்க்கணும், அது மெட்டீரியல் வாங்குறதுக்கு உன்ட்ட காசு இருக்காது. அப்ப அதுக்கு இன்னொரு கடன்காரனை தேடணும். புரிஞ்சதை நான் சொல்றது? அப்போ நம்ம தலை தூக்கவே முடியாது. அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், அப்படி போகாதீங்க. நம்மளுடைய பலம், நம்மளுடைய பின்புலம் என்ன, அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன செஞ்சாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, காடு வாங்கினாலும் சரி, ஒரு வண்டியை வாங்கி ஓட்டுறதுனாலும் சரி, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம வேலை பார்க்கறதுனாலும் சரி, எதை செய்யறதுனாலும் நம்ம பின்புலம் என்ன, நமக்கு என்ன பலம் இருக்கு, நமக்கு என்ன பின்புலம் சக்தி இருக்கு. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறோம்ப்பா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறோம். அவங்க பாதி தான் கொடுப்பாங்க, மீதி வேலை முடிச்சுட்டு தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த பாதியில நம்ம என்ன பண்ணிருப்போம், வேலைக்கு வேலைக்காரன் வேணும்னு சொல்லி அவனுக்கு 10,000 10,000 10,000 10,000 10 பேருக்கு அட்வான்ஸை கொடுத்துருவோம். அப்பதான் அவன் வேலைக்கு வருவான். புரியுதா? வேலை நடந்துகிட்டு இருக்கும், அந்த பாதியில கொஞ்சம் கையில இருக்கும். ஒரு மாசம் 2 மாசம் சம்பளத்தை கொடுத்துருவோம். 3வது மாசம் கடன் வாங்கணும். சம்பளம் போடணும்ல வேலைக்காரனுக்கு. அடிச்சு பிடிச்சி ஒரு 3/4 கான்ட்ராக்ட் வேலை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப கேட்கலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, சம்பளம் போடக்கூட கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பகுதியில கொஞ்சம் தள்ளி விடுங்கன்னு சொன்னா அவன் ஒரு அந்த இருக்கிறதுல பாதியை கொடுப்பான். அதுக்கு மேல வாங்க முடியாதுல்ல. அந்த பகுதியில இப்போ 50 ரூபா இருக்குன்னா 25 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கோ, 25 ரூபாய்க்கு இங்க நம்ம கடன் வாங்கி வச்சிருப்போம். சம்பளம் போடுறதுக்கு, நம்ம செலவுக்கு, நம்ம குடும்ப செலவுக்கு கடனை வாங்கி தயாரா வச்சிருப்போம். அதுல அவங்களுக்கு சம்பளம் போட்டு முடிச்சு இது முடிக்க அது காலிக்காயிரும். அந்த மீதி வேலையை முடிச்சு எல்லாம் பினிஷிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அதுக்கு இருக்குன்னா அது 2 வாரம் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 2 வாரத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கூட கடன் வாங்கியிருப்போம். இதுக்கு இடையில நம்ம வீட்டுல ஒரு கூத்து நடந்திருக்கும்.
எங்க வீட்டுக்காரர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்காராக்கும், நான் சும்மா வீட்டில் உட்காந்துருக்குவாக்கும். அப்படி நீங்க என்ன எப்படி வாஷிங் மிஷினு, பிரிட்ஜு, கிரைண்டரு இவங்க ஒரு லைன்ல இறக்கி வச்சிருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க வரும். ஆக மொத்தம் அந்த வேலையை முடிச்சு பினிஷிங் பண்ணி வரும்போது நமக்கு இதுல ஒரு 20,000 ரூபா இல்ல ஒரு 2 லட்ச ரூபா மிச்சம் வருதுன்னு கணக்கு போட்டு அந்த வேலையை எடுத்திருப்பாங்க. 2 லட்ச ரூபா வெளியில கடை இருக்கும் கட்ட முடியாம. இப்படித்தான் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் சரி, ஒரு வண்டி எடுத்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் நம்மளுடைய பின்புலத்தை அறியாம ஒரு இதை செஞ்சிட்டோம்னு சொன்னா மாட்டிக்கிடுவோம். நம்ம இப்படி போயிட்டா நம்ம வந்து எதிர்ச்சிடலாம், பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைச்சிட்டு நம்ம போவோம். ஆனா பின்புலம் தெரியாம போய் இறங்கிட்டோம்னா அது எதுவா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒருத்து விட்டுரும். இப்போ சரவணனை வச்சே பேசுவோமே. இப்ப சரவணனை பொறுத்தல உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே பெரிய பள்ளத்துல விழுந்து தூக்கி இப்பதான் நிக்க வச்சிருக்கு, நடமாட விட்டுருக்கு. அந்த நடமாடுற சீசன்ல இந்த மாதிரி ஒரு பெருசா கொடுத்து நீ இதுல போய் உழு அப்படின்னா எப்படி விழுந்தது தானே. அப்போ சரவண கூட ஆரம்பத்துல என்னென்ன சாமி நம்மளை இதை கொண்டு போய் செய்ய சொல்றாருன்னு கூட யோசிச்சிருக்கலாம். அவர் யோசிக்கலன்னா கூட அவங்க பெத்த தாயார் இதை பத்தி ரொம்ப கேவலமா பேசுனதெல்லாம் உண்டு. நீ இவ்வளவு படிச்சுட்டு போய் பாப்கார்ன் வைக்க போறியான்னு சொல்லி. ஆனா பாப்கார்னுக்கும் இதுக்கும் நம்ம முதல் போட வேண்டியது இல்லை. இந்த மெட்டீரியலுக்காக போய் கடன் வாங்கிட்டு வந்து போடணுங்கிறது இல்ல. புரியுதா? இப்படி மெட்டீரியல் எடுக்க போறோம், இப்படி வேலையை செய்ய போறோம், மறுபடியும் வாங்கி அப்படியே பண்ணிக்கிற போறோம். முதல் போடாம உழைப்புல இருந்து என்னவோ அதை எடுக்கிறது மாதிரிதான் அவருக்கு சாய்ஸ கொடுத்தோம். நான் சொல்றது புரியுதா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாந்தரம் அவருக்கான, ஏன்னா அதை தாண்டி இன்னொரு தொழிலுக்குள்ள போறதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அவருடைய அவர் பலம் என்னவோ அதுக்கு தகுந்தது மாதிரி. இதுதான் இப்ப இதுலயுமே வச்சுக்குவோமே, ஒரு மாசத்துல ஒரு 10 வேண்டாம், 6 மண்டபத்துல இருக்கட்டும், 5 மண்டபத்துல இருக்கட்டும், ஒரே நாள்ல மனுஷன் தவிச்சு சூசினவங்களெல்லாம் கடிச்சு திப்பிடுவாரு. மனுஷன் அலையறவனுக்கு தான் தெரியும். நீ என்ன, உனக்கு என்ன, அவன் ஒரு மண்டபத்துல நின்றுட்டு வந்துட்ட, வருமா வராதா? ஏன்னா அவருக்கு ஒன்ன பாவம் அப்படித்தான் இருக்கும். அதுவே பெரிய விஷயமா நினைப்பாரு. ஏன்னா அவர் வளர்ந்த விதம் அப்படி, அவருக்கு அவங்க சொல்லி கொடுத்து கொண்டுட்டு போன விதம் அப்படி. புரிஞ்சதா? அப்ப அதுக்குள்ளதான் நம்ம போகணும். இதுதான் கரெக்ட்னு சொல்றது நான். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோமா அது ரெண்டாவது பிரச்சனை. அது நமக்கு வரணும்னா வரும். எப்படி வரும்? அது நம்ம மூலியமா வரலாம், நம்ம பெத்த பிள்ளைய மூலியமா வரலாம், எப்ப வேணாலும் வரும். ஒண்ணுமே தெரியாது. இப்ப எடுத்துக்கிறோமே, இப்ப பழனி மாமா தான் ஒண்ணுமே கொடுக்கறது இல்லைன்னு புலம்புது. ஒரு நாளைக்கு அவனே திடீர்னு வந்து லட்சமா கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது வந்து சேரணும்னு நினைச்சா வந்து சேர்ந்துரும் இல்லையா? ஏற்கனவே அவன் கோடின்னு சுத்திட்டே தர்றான். எங்கனையாவது ஒரு இடத்துல 1 கோடி கிடைச்சிருச்சுன்னா அவன் போற லைன்ல அது அவனுக்கு வந்து சேரணும்னா வந்து சேர்ந்துரும். இல்லைன்னா அதைய காட்டி அவனை கூப்பிட்டு கொண்டு போய் குழியில தள்ளி விட்டுட்டு போயிடும். அப்ப இதை நாம தான் சரியான இதுல எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம இதை பொறுத்தளவுல எல்லாரும் அந்த மாதிரி போனதுல நமக்கு சொன்னாப்புல எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நமக்கு அவர் ஆள் இருக்காரு, கோவிந்தராஜ். ஆமா, ஆனை வாங்கணும், குதிரை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் போய் மொத்தம் தரிசாக்கிட்டு இப்ப எப்படி சொல்றது, 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கோவிந்தராஜ
அவர் இல்லாதப்ப அவரை பத்தி நம்ம பேசக்கூடாது, அது புறம் பேசுறதாக ஆயிரும். அவரை வச்சுட்டு நம்ம பேசலாம். நெசமா சொல்றேன். 6 மணி ஆச்சுன்னா காலையில எந்த பையன் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்க போறானான்னு அவர் பயந்து கிளம்பி போன நாளெல்லாம் இருக்கு. இப்ப இந்த 1.5 மாசமா தான் அது குறைஞ்சிருக்கு இல்லையா? இது உண்மை. இந்த 1.5 மாசம், இந்த 2 மாசத்துக்குள்ள வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு கொஞ்சம் வராத அளவுக்கு இப்பதான் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் நிலைமை அப்படி. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல போனா ஒரு 2 வருஷத்துக்கு வரைக்கும் வச்சுக்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தற்பாரு. அதே 5 வருஷத்துக்கு முன்னாடினா இன்னும் தற்பாரு. அப்படி வந்தா அப்படியே அப்படி இந்த பக்கம் ஒரு 5-6 பேர், இந்த பக்கம் ஒரு 5-6 பேர், எப்படி ஏய் என்னடா அப்படி சட்டையை பிடிச்சு கேட்கிற இடத்துல இருந்தாரு. கேட்டாரு பல பேர்த்த. இன்னைக்கு அவரை சட்டையை பிடிக்கிறாங்க எல்லாரும், திரும்பிக்கிருச்சு. அப்ப காரணம் என்ன? செஞ்சது ஒரு பக்கம் இருந்தா கூட நாம எதை செய்யறோம், சரியா செய்யறோமா செய்யலையா அந்த கவனம் இல்ல. இல்லன்னா அந்த கவனத்தோட இருந்திருந்தா இன்னைக்கு அவரு வீழ்த்துறதுக்கு யாரும் இல்ல. இது சரியானதா, இவங்க நம்மளை கூட்டிட்டு போறாங்க, இழுத்து கொண்டு போய் விடுறாங்களே, எதுக்கு போறோம்னா, ஒரு விஷயத்துக்குள்ள போறோம்னா, நான் 1 ரூபா செலவு பண்ணா அவனு 1 ரூபா செலவு பண்றான்னா நீ நம்பி போலாம். கூட்டிட்டு மாத்திரம் தான் போறான். 10 ரூபா செலவுன்னா 10 ரூபா நானே செலவு பண்றதா இருந்தா அது நம்ம யோசிக்கணும் இல்ல? அப்படி யோசிக்கல அவரு. செலவு பூரா இவரே பண்ண வேண்டியது, அவங்க ஆளா வர வேண்டியது. கொண்டு போய் இதை பண்ணு அதை பண்ணு நாங்க கோரத்து விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதோ அதை வாங்கிக்கிட்டு அவங்க போயிட வேண்டியது, இவர் மாட்டிக்கிட்டு நிக்க வேண்டியது. புரிஞ்சதா? அப்ப நம்மளுடைய கவனக்குறைவு. புரிஞ்சதா? 2ஆம் தரம் இன்னும் மனுஷனுக்கு இன்னொரு இது என்னன்னா, இந்த மாதிரி திடீர்னு நம்ம கையில லட்ச லட்சமா பொருளுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யறதுன்னு நமக்கே தெரியாது. ஆமா, இதை செய்யலாம், அது நமக்கு ஆளாளுக்கு அந்நேரம் நிறைய இலவச ஆலோசனை சொல்ல வந்துருவாங்கல்ல. சொன்னாலே என்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கிட்டு போலாங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க இப்ப எல்லாருமே. இந்த அனுபவம் அவருக்கு நிறைய இருக்கு.